மதுரை தனக்கன்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் அம்மாச்சியார் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகேயுள்ள தனக்கன்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் அம்மாசியார் கோவில் உள்ளது. இங்கு கடந்த 25ஆம் தேதி காப்பு கட்டுகளுடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து 3 நாள் திருவிழாவாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தனக்கன்குளம் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் அம்மாச்சியார் கோவிலில் காலையில் கோவில் வளாகத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோவில் நிர்வாகிகள் புனித தீர்த்தங்களை கொண்டு கோவிலை சுற்றி வந்து சரியாக 10:30 மணி அளவில் கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்படும் கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் தனக்கன்குளம் மட்டுமின்றி விளாச்சேரி, திருப்பரங்குன்றம், நிலையூர், வடிவேல்கரை, தென்பளச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப்புற மக்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்ட பின்பு அந்த புனித நீரை கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மீது தொளிப்பது வழக்கம். ஆனால் இங்கு புனித நீர் என்ற பெயரில் தீயணைப்பு துறையினர் கொண்டு வந்திருந்த வாகனத்தில் இருக்கும் நீரை தீயணைப்பு குழாய் மூலம் கோபுர கலசத்தில் இருந்து பொதுமக்கள் மீது தொளித்தது பேசுபொருளாகி வருகிறது.